ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 9th சம். இது இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். இதே பேஸில் தான் நம்ம எக்ஸாம்பிள்லேயே ஒரு சம்மை பார்த்தோம். அதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான், இதுவும் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். நல்லா நோட் பண்ணிக்கோ. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்கா அப்படின்னு பாரு. இன்ன ஜிபி, ஒரு ஜிபியில் வந்து த ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் 27. அதாவது ஒரு ஜிபியில் இருக்கிற 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. And the sum of the product of 2 terms taken at a time is 57 divided by 2. அதாவது அந்த 3 terms இருக்கு இல்லையா, 2 terms ப்ராடக்ட் பண்ணி 2 terms ப்ராடக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா that means sum of the product of the 2 terms. ஃபர்ஸ்ட் 2 terms எடுத்து ப்ராடக்ட் பண்ணிக்கணும், அடுத்த 2 terms எடுத்து ப்ராடக்ட் பண்ணணும், அடுத்த 2 terms எடுத்து ப்ராடக்ட் பண்ணணும். இந்த 2 terms எடுத்து ப்ராடக்ட் பண்ணி அதை என்ன பண்ண சொல்றான், ஆட் பண்ணினா அது நமக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க கிவன்ல 57/2. அப்படி இருந்ததுன்னா ஃபைண்ட் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதை வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஜிபியில் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸும் பார்த்துருக்கோம், 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸும் பார்த்துருக்கோம். இங்கே நமக்கு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால லெட் அசம்ஷன் தான் நம்ம எடுக்கணும். அப்போ the 3 consecutive terms of a GP B என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/R, A, AR. இந்த ஃபார்முலாவும் ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது காமன் ரேஷியோ. அப்போ அந்த ஏவும் ஆரும் நமக்கு ஃபைன் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு அந்த 3 டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ நம்ம அதே மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ முதல்ல அசம்ஷன் எடுக்கணும், அந்த 3 consecutive terms என்ன அப்படின்ட்டு. சொல்யூஷன், let the 3 consecutive terms of a GP B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/R, A, AR. இதுதான் அந்த 3 consecutive terms. அதில் என்ன இருக்கு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது காமன் ரேஷியோ. அப்போ ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணி இந்த 3 டேர்ம்ஸில் நீ சப்ஸ்டியூட் பண்ணினா தான் அந்த 3 டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்கான், ப்ராடக்ட். ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27 கொடுத்துருக்காங்களா. அப்போ எதை ப்ராடக்ட் பண்ணணும், இந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணாதான் நமக்கு எவ்வளோ கிவன் கொடுத்துருக்காங்க, 27 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணுங்க, A/R இன்டூ A இன்டூ AR இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான், 27. இங்கே மல்டிபிள் ஆரும் டிவைட் ஆரும் கேன்சல் ஆயிருமா. அப்போ 3 டைம்ஸ் இருக்கிறதுனால பவர் 1, இங்கே 3மே பவர் 1, இங்கேயும் பவர் 1, இங்கேயும் பவர் 1. அப்போ மொத்தம் எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா A/3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கு, 27. அப்போ இங்கே பவர் 3 வருதுனால அந்த 27ஐயும் நம்ம என்ன பண்ணணும், பவரில் 3 வர மாதிரி எழுதுனா 27ங்கிறது எதோடைய 3 பவர்ஸ் கிடைக்கும், 3 இன்டூ 3 இன்டூ 3, 3 3s are 9, 9 3s are எவ்வளவு 27. அப்போ A கியூப் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம்னா 3 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ பவர் 3யும் 3யும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ A இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ இருக்குது, 3. ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எதோட வேல்யூ ஃபைன் பண்ணணும், ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணணுமா. அப்போ ஆல்சோ கிவன் என்ன கொடுத்துருக்கான், ஆல்சோ கிவன் என்ன கொடுத்துருக்கா, the sum of the product of the 2 terms taken at a time. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா the sum, first sum அது அப்புறம் பார்த்துக்கலாம், product of 2 terms. அப்போ இந்த 2 terms ப்ராடக்ட் பண்ணணும். முதல்ல இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது என்ன கொடுத்துட்டான், sum of the product of 2 terms, sum of the product of 2 terms is எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 57 divided by 2. அப்ப ஃபர்ஸ்ட் இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும், a into a ஸ்கொயர் தனித்தனியாவே எழுதிக்கலாம், a/r into a. சம் கொடுத்துட்டானா அப்ப பிளஸ், பட் இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண a into ar பிளஸ், அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும்
a by r into ar is equal to என்ன கிடைக்குது 57 divided by 2. இதுதான் என்ன சொல்றோம் பாரு, the sum of the product of two terms. முதல்ல அந்த 2 terms ப்ராடக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், சாரி இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் the sum of the product of two terms. 2 terms ப்ராடக்ட் பண்ணி அதை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோமா, அதுதான் sum of the product of two terms. ஸோ இங்கே என்ன ஆகும், ஏவும் மல்டிபிள் பண்ணினா a இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் டிவைடட் பை என்ன இருக்கு ஆர் ப்ளஸ் இங்கேயும் a இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் ப்ளஸ் இங்கே என்ன ஆகும் பாரு, மல்டிபிள் ஆர் இருக்குது, டிவைட் ஆர் இருக்குது, கேன்சல் ஆயிரும். அப்போ a இன்ட்டு ஏ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்குது 57 டிவைடட் பை 2. இது 3ல என்ன காமனாக இருக்குது பாரு, ஏ ஸ்கொயர்டுங்கிறது காமனாக இருக்கா, அப்போ அதை காமனாக ரீப்ளேஸ் பண்ண வெளியே. அப்போ என்ன கிடைக்கும் 1 by r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எடுத்துட்டா ரிமைனிங் அங்கே 1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 57 டிவைடட் பை 2. லாஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இங்கே டினாமினேட்டரில் ஆர் இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ ஒரே டைம் இருந்து அதுதான் நமக்கு எல்சிஎம். அப்போ டினாமினேட்டர் வந்து நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணி ஆகணும், நம்ம எல்சிஎம் எடுத்தாகணும். அப்போ டேக் எல்சிஎம் எடுத்தினா ஏ ஸ்கொயர் இன்ட்டு டினாமினேட்டரில் எல்சிஎம் வந்து இங்கே நமக்கு என்னது ஆர். அப்போ எல்சிஎம்மை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணி நியூமரேட்டரால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், மல்டிபிள் பண்ணணுமா. அப்போ ஆரால் டிவைட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் 1. அப்போ 1 இன்ட்டு 1 நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணால் 1 ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது 1, ஆர் பை 1 நமக்கு என்ன கிடைக்கும் ஆர். அப்போ ஆர் இன்ட்டு ஆரை மல்டிபிள் பண்ணினா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன டினாமினேட்டரில் 1, ஆர் பை 1 எவ்வளோ கிடைக்கும் ஆர். அப்போ ஆர் இன்ட்டு 1 என்ன தான் கிடைக்கும் ஆர் அப்படின்னு கிடைக்குமா. அப்போ இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்குது 57 டிவைடட் பை 2. இங்கே ஏ ஸ்கொயர்டு இருக்கா, அப்போ ஏவோட வேலையை நம்ம எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 3 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா. அப்போ 3யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், ஜஸ்ட் பிளேஸ் மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன், த ஹோல் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 2. அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது 9. அப்போ 9 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் divided by r is equal to 57 the whole divided by 2. இங்கே எழுதுனா போர்டு தெரியுமான்னு தெரியல, இல்லை வேறு ஃபஸ்ட்லேருந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். சம் கொஞ்சம் பெருசாக தான் வரும், இதை ரஃப் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிக்கோ, எழுதுறப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க சரியா. ஏன்னா ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் டைம் தரேன் உங்களுக்கு காப்பி பண்ணுறதுக்கு. அப்படியே எழுத நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்க, சொல்ல அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் காப்பி பண்ணிங்கன்னா டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்ட் 9 வந்து ரைட் சைடு போச்சுன்னா டிவைட் வந்து நமக்கு ஆகும். அப்போ 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை ஆர் is equal to 57 divided by 9 into எவ்வளோ வருது 2. ஸோ இங்கே எவ்வளோ டைம்ஸ் வரும் பாரு, 9 டேபிள் யூஸ் பண்ணலாம். 9 டேபிள் யூஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57. டைரெக்டாக டிவைட் பண்ண முடியல, 3 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3 டேபிளால் டிவைட் பண்ணினா இது 3 டைம்ஸ், இங்கே 3 டேபிளால் டிவைட் பண்ணினா 1 டைம் கிடைக்கும், ரிமைண்டர் 2ங்கிறப்ப 27 கிடைக்கும். அப்போ எவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும்னா இங்கே 19 டைம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 19 டிவைடட் பை 3 2s ஆர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா. ஓகே, இப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ 6 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 19 ஆர். அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 ப்ளஸ் 6r ப்ளஸ் 6r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 19r அப்படின்னு கிடைக்குமா. அப்போ 19r லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக பவர் ஹையஸ்ட் வந்து ஃபஸ்ட் எழுதுங்க வித் வேரியபிள் r. அப்போ 6r ஸ்கொயர்
plus 6r 19r left side கொண்டு வந்தீங்கன்னா minus 19r plus 6 is equal to எவ்வளவு கிடைக்குது 0 6r square. ஸோ இங்கே பாரு 6 இருக்குது, இங்கே -19 இருக்குது. அப்போ -13r plus 6 is equal to எவ்வளோ இருக்குது 0. இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. என்ன குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுது பாரு, 6r square -13r plus 6 is equal to நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அதில் பாரு, ஸோ இந்த ஆர் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 6ஐயும் கான்ஸ்டன்ட்டும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணுமா. அப்போ 6 × 6 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. கரெக்டா? அப்போ இந்த 2 டேர்ம்ஸ், இப்போ இங்கே 2 ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 2 ஃபேக்டர் எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 36 வரணும். ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ நமக்கு இங்கே எவ்வளோ வரணும், 13 வருமா? யோசிச்சு பாருங்க. ஸோ 2 18s எவ்வளவு, 36 தான். ஆனால் ஆட் பண்ணால் 20 கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணால் 16 கிடைக்கும். அப்போ இதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அடுத்து 3 டேபிள் யூஸ் பண்ணுங்க. 3 × 12 எவ்வளோ கிடைக்கும், 36 தான் கிடைக்கும். ஆனால் 3 12 ஆட் பண்ணினா 15, சப்ராக்ட் பண்ணினா 9. அப்போ இதுவும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து 4 டேபிள் யூஸ் பண்ணுங்க. 4 9s 36, 4 9 ஆட் பண்ணால் 13 கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸாக்டாக என்ன யூஸ் பண்ணலாம்னா 4 9 யூஸ் பண்ணலாம். அதாவது 9 4s நமக்கு எவ்வளவு 36. ஆட் பண்ணினா எவ்வளோ வரணும் 13. ஆனால் இங்கே என்ன 13 இருக்குது, -13 இருக்கிறதுனால -9 -4. இதை ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி பாரு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 4s 36 கிடைக்குது. -9ம் -4ம் ஆட் பண்ணினா -13 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே ஆர் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கா. அப்போ 6ஆல் இங்கே நீ டிவைட் பண்ணினா என்ன கிடைக்கும், 9/6 4/6 கிடைக்கும். அப்போ இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ணினா இங்கே -3/2 கிடைக்கும். இங்கே 2 டேபிள் யூஸ் பண்ணினா -2/3 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். அப்போ இதோடைய சைன் சேஞ்ச் பண்ணினா r is equal to 3/2 ஒன்று கிடைக்கும். r is equal to நமக்கு 2/3 அப்படின்னு இங்கே காமன் ரேஷியோ ஆருக்கு நமக்கு எவ்வளவு வேல்யூஸ் கிடைக்குதுன்னா 2 வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ ஏவும் ஃபைன் பண்ணியாச்சு, ஆரும் வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம், அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ ஏக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் ஆருக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ முதல்ல என்ன பண்ணலாம், when a is equal to 3 r is equal to 3/2 தனியாக 3 டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டில் when a is equal to 3 r is equal to 2/3 ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, when a is equal to 3 r is equal to என்னன்னு யூஸ் பண்ணலாம், 3/2 யூஸ் பண்ணலாம். 3/2 அப்படின்னு யூஸ் பண்ணா the 3 consecutive terms வந்து நமக்கு என்ன கிடைக்கும், is equal to a/r, a, என்ன கிடைக்கும் ar. கரெக்டா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன சொன்னோம், 3 டிவைடட் பை ஆர் எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 3/2. 3/2 கமா நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 இருக்குது. இதில் 3யும் 3யும் கேன்சல் பண்ணினா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி கூட எழுதிக்கலாம். இங்கே 3/1 இருக்கும். இந்த டிவைடை மல்டிபிளாக கன்வெர்ட் பண்ணுறப்ப இங்கே நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, எவ்வளோ கிடைக்கும் 2/3. இங்கே 3/1 இருக்கும், இது 2/3 ஆயிரும். 3யும் 3 என்ன ஆயிரும், கேன்சல். அப்போ 3 × 3யும் 3யும் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஃபர்ஸ்ட் டைம் ஏ வந்து 3 டிவைடட் பை இங்கே வந்து 2/3 கிடைக்கும். சாரி, இங்கே ஆரோட வேல்யூ வந்து என்னென்னு யூஸ் பண்ணணும் பாரு, ஆரோட வேல்யூ வந்து 3/2 அப்ளை பண்ணுங்க. 3/2 அப்போ என்ன ஆகும், 3 3s நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 9. அப்போ 9/2. அப்போ இங்கே என்ன கிடைக்குதுன்னா, the 3 consecutive terms. இப்போ the 3 consecutive terms வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 3
consecutive terms is equal to இங்கே 2, 3, என்ன கிடைக்குது 9/2. இது எப்போ when a is equal to 3 and r is equal to 3/2 அப்படிங்கிறப்ப. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், when a is equal to 3 when a is equal to 3 r is equal to 2/3 னு substitute பண்ணேனா the 3 consecutive terms வந்து என்ன, the 3 consecutive terms is equal to a/r, a r. அப்போ a ஓட வேல்யூ வந்து 3, r ஓட வேல்யூ வந்து எவ்வளவு 2/3. a ஓட வேல்யூ வந்து 3, a ஓட வேல்யூ வந்து 3, r ஓட வேல்யூ வந்து இங்கே எவ்வளோ இருக்கு 2/3 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மல்டிபிள் இந்த டிவைட் வந்து மல்டிபிளாக கன்வெர்ட் பண்ணினா 3/1 இன்ட்டு 2/3 வந்து என்ன கன்வெர்ட் ஆகும் 3/2 ஆகும் இன்ட்டு 3, 3யும் 3யும் கேன்சல் பண்ணினா ரிமைனிங் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் 2. அப்போ 3 3s ஆர் எவ்வளவு 9/2, 3, 2. அப்போ the 3 consecutive terms எப்போ when a is equal to 3 r is equal to 2/3. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே ஃபர்ஸ்ட் நீ என்ன ஃபைண்ட் பண்ணுறியோ அதோடைய ரிவர்ஸ் ஆர்டரில் தான் நமக்கு இங்கே அந்த another consecutive 3 terms வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். இப்போ நம்ம போட்ட சம் வந்து கரெக்டான நம்ம செக் பண்ணணும். அவன் கிவன் கண்டிஷனில் என்ன கொடுத்துட்டான், அதோடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டான்னா 27. ரெண்டுலையுமே செக் பண்ணணும். இது ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் பண்ணினா இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான், சம் இதோட முடிஞ்சது. வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ண வேண்டாம், ஆன்சர் கரெக்டான மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு எவ்வளோ இருக்குது 9/2. 2வும் 2வும் கேன்சல் பண்ணினா 9 3s ஆர் எவ்வளோ கிடைக்குது நமக்கு 27. அப்போ ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன சொன்னால் the product, the sum of the product of two terms, அந்த two terms ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணினா எவ்வளோ வரும்னு சொல்லியிருந்தாங்க 57/2 இருந்துச்சா, அதையும் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப 2 3s ஆர் எவ்வளவு 6 ப்ளஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ப்ராடக்ட் பண்ணினா என்ன வரும் 3 9s ஆர் 27/2 ப்ளஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப அதாவது 2வும் 9/2வும் ப்ராடக்ட் பண்ணினா 2வும் 2வும் கேன்சல் ஆகும், எவ்வளோ கிடைக்கும் 9 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ இங்கே எல்சிஎம் ஒரே டேர்ம் தான் இருக்குது. அப்போ எல்சிஎம் என்னவாக இருக்கும் 2. அப்போ எல்சிஎம்மை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணி நியூமரேட்டரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2/1 நமக்கு என்ன தான் கிடைக்கும் 2. அப்போ 2 இன்ட்டு 6 வந்து 12. 2வை 2ஆல் டிவைட் பண்ணினா 1 கிடைக்கும். அப்போ 1 இன்ட்டு 27. அப்போ 2/1 2 தான் கிடைக்கும். அப்போ 2 9s ஆர் எவ்வளோ கிடைக்கும் 18. இதெல்லாம் ஆட் பண்ணிப்பாரு. 18 + 12 வந்து 30, 30 + 27 வந்து எவ்வளோ கிடைக்குது 57/2. இங்கேயும் அதே டைம் தான் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் பண்ணால் அதான் கிடைக்கும். இந்த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 terms நமக்கு அவ்வளோ தான் கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். கண்டிப்பாக இது நமக்கு என்ன அந்த கிவன் கொடுத்துருக்கிற ரெண்டு கண்டிஷனையும் நமக்கு வந்து என்ன பண்ணுது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். இதை வேணான்னு சொல்லிட்டா ஜிபிஆன்னு செக் பண்ண சொன்னான். அவன் ஜிபின்னு நமக்கு கிவன் கொடுத்துடல. ஜிபின்னு எப்படி சொல்லுவேன், கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுடைய ரேஷியோ வந்து ஈக்குவல். ஃபஸ்ட்டு 3/2 T2/T1 எவ்வளோ கிடைக்குது 3/2 கிடைக்குதா. அடுத்தது T3/T2 எவ்வளோ கிடைக்குது 9/2 the whole divided by 3. அதாவது 9/2 இன்ட்டு இந்த 3/1ங்கிறது 1/3 ஆகும். அப்போ 3 டேபிள் யூஸ் பண்ணால் இங்கே 1 டைம் இங்கே 3 டைம்ஸ். அப்போ இதோடைய ரேஷியோ எவ்வளோ கிடைக்குதுன்னா 3/2. பாருங்கள் இந்த டேர்ம்ஸோடைய ரேஷியோ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை ஜிபியும் ஃபார்ம் பண்ணும், கிவன் டு கண்டிஷனையும் நமக்கு என்ன பண்ணுது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறதுனால இந்த ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக கரெக்டுன்னு அர்த்தம். சரியா, இது இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். இந்த சம்மும் இதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும். சரியா, ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருப்பீங்க. இந்த சம் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுறப்ப அந்த எக்ஸாம்பிள் சம்மையும் சேர்த்து எனக்கு சென்ட் பண்ணணும். இதே சேமில் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.